ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு மார்கழி 1. மார்கழி 1னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கோலம் தான். சரி இந்த கோலம் வந்து கோலம் மாவு வந்து தெருவுல தான் நான் வாங்குவேன். ஒரு ரூ. 50 வாங்குனேன். இவ்வளோ இந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. இது போதும் மார்கழி மாசம் ஃபுல்லாவே நம்ம ஓட்டிடலாம் இத வச்சு. சரி அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள உட்காந்து ஜலிச்சோம்னா நமக்கு வீடு ஃபுல்லா மாவா போயிடும். அதனால கொல்ல பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன் பொழுதோட. கொசு புடுங்கல் வேற அத விட அதிகமா இருக்கு. சரி என்ன பண்றது? எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, நாளைக்கு காலையில போறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே கோல மாவு வாங்குனோம்னா, இத மாரி ஜலிச்சிட்டிங்கன்னா, அடியில கப்பி நெறையா இருக்கும். அத எடுத்துட்டு அரிசி மாவு கலந்து போட்டோம்னா, நம்ம கலர் போடலன்னா கூட பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து கோலம் வந்து பளிச்சுன்னு இருந்தாலே பார்க்க தெருவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்பலாம் வந்து நாங்க ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி, அதாவது வாடகை வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சொந்த ஊர்ல இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூரை வீடு தான் எங்க வீடு. கூரை வீடுன்னா கீத்தெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாரி வீடு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, தெருவு நல்லா பெருசா இருக்கும். சொந்த வீடுங்கிறனாலே என்னமோ கூரை வீடா இருந்தா கூட கோலம் வந்து அவ்வளோ பெருசு போடுவோம். இங்க வாடகை வீடு. ஆனா தெருவும் சின்ன தெருவு தான். கோலம் வந்து அப்படி ஒண்ணும் பெருசா போடுறதுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. காலையில இருந்தாலும் அந்த பழக்கத்த மாத்தாம எழுந்திரிச்சு காலையிலேயே கோலம் போடுவேன். அதுவும் மார்கழி 1 ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கு. என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். வீடியோல ஃபுல் வீடியோவா போடுறேன் பாருங்க. இது மாரி சலிச்சுட்டு நம்ம அரிசி மாவு கலந்தோம்னா ரொம்ப வெள்ளையா நல்லாயிருக்கும் மாவு. அப்புறம் அந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேட்ல நீங்க சாப்பாட்டுக்குன்னு உள்ள மாவு வாங்குனோம்னா, கிலோ அதிகம். விலை அதிகமா இருக்கும். 1/2 கிலோவே ரூ. 35. இது மாரி லூஸ்ல வாங்குனோம்னா, உங்களுக்கு வந்து ரூ. 20 ரூ. 10 ரூ. 20 வாங்குனாலே நெறைய மாவு இருக்கும். 1/4 கிலோவுக்கு மேல இருக்கும். அத மாதிரி வாங்கி கலந்து போடும்போது நமக்கு ரேட் ரொம்ப கம்மி. ஒருவேள அந்த ரேஷன் அரிசி வாங்கி நல்லா கழுவி காய வச்சுட்டு, அரைச்சு வச்சுட்டோம்னா, அது இன்னுமே நமக்கு பெஸ்ட்டு. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எங்க வெயிலு தரைய பார்த்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோ பாசி புடிச்சு போயிருக்கு பாருங்க. இதில எங்க அரிசி வாங்கி காய வைக்கிறது? இனிமே பொங்கல் கழிச்சு எதுவும் வெயில் அடிச்சா பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். ரெடி பண்ணி வச்சாச்சு. கலர் கோல மாவு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போட்டுட்டு மீதி எடுத்து வச்சது. இந்த கலர் கோல மாவு பாருங்களேன். சாயம்லாம் எதுவுமே கையில ஒட்டாது. நர நரன்னு இருக்கும். போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். அதேமாரி தெருவுல போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கு கலரு. இது என்ன மாதிரி மெட்டீரியல்னு தெரியல. கும்பேஸ்வரர் கோயில்ல வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் அரக்கு இருக்கு. மத்த கலர்லாம் நம்ம அது மணல் கலந்து வச்சிருப்போம்ல, அந்த மாரி கலர் இருக்கு. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ குளிரா இருந்தாலும் மார்கழி மாசத்துல காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு நிலைவாசல்ல விளக்கேத்தி வைக்கிறது ரொம்பவே மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் நீங்களும் ஒரு கோலம் போட்டு அழகா மார்கழிய வரவேறுங்க. பாய்.